ரஜினிகாந்த் ஒரு ஆக்டர் வந்து டெபியூ ஆன இது அபூர்வ ராகங்கள்ல வந்து டெபியூ ஆகிறதுக்கு முன்னாடி என்ன மைண்ட் செட் இருந்திருக்கும் எல்லாருக்குமே வந்து தெர் வாஸ் நோ நாட் ஈவன் கேரக்டர் ஆர்டிஸ்ட்ல கூட எல்லாருமே வந்து பார்த்தா ஒரு ஃபேர் ஸ்கின்னா இருந்த டயத்தில் தான் இந்த படம் ஆரம்பிக்குது. ஸோ தட் ஹாஸ் அன் இம்பார்ட்டன்ட் திங் இன் த ஸ்க்ரீன் பிளே. Of course, there will be like a lot of tribute from my side to Talaivar in my film, but this is more than the tribute. It has a very important aspect in that film. அதனால தான் ட்ரெய்லரில் ஃபர்ஸ்ட் டேலாகவே அது டார்க் ஸ்கின்டாக இருந்தால் நீ வந்து சினிமாவில் வர முடியாதுன்ற ஒரு மைண்ட் செட் முன்னாடி இருந்துச்சுல்ல, அது வந்து இந்த கதையோட ஒரு கதையில் வந்து அது முக்கியமான ஒரு இடத்துல வருது. அண்ட் தேர் இஸ் ஆல்சோ ரீசன் ஒய் ஐ பிளேஸ்ட் இட் அஸ் 1970. ஏன்னா 70 இது வந்து 70s நடக்கணுன்றது தான் இருக்குது. எக்ஸாக்டாக ஏன் 75 வச்சேன்னா 75 தான் அவரோட டெபியூ. Right. So this film is happening before his debut. Right. Jailer நீங்க பாத்தீங்களா? Yeah. What was your favorite moment in that movie? Favorite moment was interval block basically, but எனக்கு வந்து ஓவராலாவே ஜெயிலர்ல வந்து அந்த the dark humor zone of Nelson and seeing Talaivar performing in it, I liked it very much. Okay. எனக்கு வந்து especially நான் நெல்சன்டே சொன்னேன், எனக்கு அந்த ஒரு சீன் வேற இந்த செகண்ட் ஹாஃப்ல வந்து அவர் ஒருத்தரை கூப்பிட்டு மிரட்டுவார்ல, டைரக்டர் மிரட்டுவார். அப்போ நார்மலாக பேசிகிட்டு இருப்பார். அப்போ டக்குன்னு ஒரு லைட் மாறும், ரெட் கலரில் மாறணும்னா அவர் கோமா பேசணும்னா அவன் பயப்படுவான்ல. அந்த தட் சீன் டு சி தலைவர் இன் தட் கைண்ட் ஆஃப் அ சீன் ஐ சமோ ஃபெல்ட் இட்ஸ் வெரி ரெஃப்ரெஷிங் டு பி இன் தட் டார்க் ஹியூமர் ஜோன். ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஆக்டர்ஸ் சூஸ் பண்ணுறது, தட் இஸ் கார்த்திக்ஸ் வே. யா ஸோ ஃபார் அதர் தென் ஆக்டர்ஸ்க்காக ஸ்கிரிப்ட் எழுதுறது. ஆக்டர்ஸ்க்காக நான் எழுதின ஒரே ஸ்கிரிப்ட் வந்து பேட்டர். கம்ப்ளீட்லி வந்து ஐ ஜஸ்ட் டுக் ஐ ஜஸ்ட் ஒரே ஒரு ஜோனில் தான் இருக்கணும். நம்ம வந்து ஒரு ஃபேனாக அவரை எப்படிலாம் பார்க்கணுன்னு ஆசைப்படுறோமோ அதை நம்ம வந்து பண்ணிடணும். பட் த சேம் டைம் த ஸ்கிரிப்ட் ஆல்சோ ஷுட் ஹாவ் சம்திங் விச் இஸ் நாட், அதாவது வந்து ஸ்டோரி வைஸ் வந்து இப்போ செகண்ட் ஹாஃபில் வந்து அதுதான் வந்து ஆக்சுவலி பிரச்சனையாக வச்சு நிறையா ஃபீட்பேக் வரும்போது பேட்டையில் வந்து எவ்ரி ஒன் செட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பயங்கரமான இதாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ஆக்சுவலி படம் பார்த்ததுக்கப்புறமேட்டு சன் பிக்சர்ஸ்லேருந்து கண்ணன் சாரும் தலைவரும் எல்லாரும் உட்காந்து படம் பார்த்தாங்க. எல்லாமே தே செட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் இஸ் தலைவர் படம், செகண்ட் ஹாஃப் இஸ் யுவர் ஃபில்ம் அப்படின்னாங்க. பட் ஆனால் நிறைய பேர் வந்து செகண்ட் ஹாஃப் என்ன இதாகிடுச்சுன்னாங்க. பட் ஆனால் செகண்ட் ஹாஃப் தான் ஆக்சுவலாக ஒரு ஸ்டோரி ஒன்று ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் இஸ் மோர் ஆஃப் செலிப்ரேட்டிங் தலைவர்ன்ற மாதிரி தான் போகும். அவரோட என்ட்ரி, அவரோட இன்ட்ரோ, அண்ட் தென் தெர் இஸ் அ ரொமான்ஸ் ஆங்கிள் தட் இஸ் கம்மிங் இன், தட்ஸ் அ சாங். அதுக்கப்புறமேட்டு இன்ட்ரோல் பிளாக் ஒட்டி வந்து ஒரு ஆக்ஷன், இது ஒரு ட்விஸ்ட்டு, அப்படி தான் போச்சுன்றது. பட் செகண்ட் ஹாஃப்ல தான் வாட் இஸ் ஆக்சுவலி ஹேப்பனிங், ஒய் தெர் இஸ் ஸோ ஒரு ஸ்டோரி வந்து சொன்னால் ட்ரை பண்ணோம்ல, அது வந்து அங்கே தான் நடந்துச்சு, அந்த செகண்ட் ஹாஃப்ல தான் நடந்துச்சு. And many people like that thing in second half, அந்த flashbackல வர்ற அந்த விஷயம். அதுலயுமே we had moments for தலைவர், அதாவது the 360 degree shot, அந்த funeral scene, அந்த விஷயங்கள், அதுக்கப்புறம் எண்டோட ட்விஸ்ட், லைக் பிகாஸ் actually I think that is one of the coolest Rajinikanth moments of all time. அந்த கதவை சாத்து கேட்ட பூட்டு அப்படின்னு சொல்றாருல, ஐயோ, that is actually the most enjoyed moment for all of us while making the right. On screen it was just fantastic.